அப்புறம் வந்து காலேஜில் வந்து ஒரு பேப்பர் வந்து ஃபொனட்டிக்ஸ் உண்டு பார்த்துடுங்க. நல்லா பிடிக்கும் பார்த்துடுங்க எனக்கு ஃபொனட்டிக்ஸ். அப்போ 100க்கு வந்து 85 மார்க் எடுத்தேன். ஆனால் என்னென்னு எடுத்தேன்னு எனக்கு தெரில. இப்போ அதை பற்றி ஒரு ஐடியாவுமே இல்லாத மாதிரி இருக்குது. அதை வந்து திருப்பியும் வந்து அலசி ஆராய்ஞ்சி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும் பார்த்துடுங்க. நல்லா பிடிக்கும் ஃபொனட்டிக்ஸு. அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார் யூன்னு ஒரு புக் இருக்குது. எல்லாம் நம்ம கையிலே இருக்குது, ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணலை. நம்ம இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது. எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இதுவும் அந்த மாதிரி தான் நிறைய இருக்குது இதில் விஷயங்கள். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க யூஸ் ஆகும்னு நம்புவோன்னு இல்லை, யூஸ் ஆகும். அப்புறம் காய்ஸ் இந்த புக்கும் படிச்சிருப்பிய. அப்புறம் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன். அப்புறம் வந்து இங்கிலீஷ் கிராமர். இது ஒரு புக்கு கிரிட்டிசிசம் ரொம்ப கஷ்டம் இந்த பேப்பர் ஒன்று. அப்புறம் இன்னொன்று உண்டு, ஹெல்ன்னு சொல்லுமே, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுக்கு பேரே ஹெல்லி. அம்மா அந்த 2 பேப்பரை வந்து தள்ளாடி பாஸ் ஆக வேண்டியதாக இருந்திருக்கு. எல்லாம் லைட்டு பேப்பருக்கு அந்த ஹிஸ்ட்ரி வரும்ல, அதில் பார்த்திங்கன்னா பாட்னி சுவாலஜி கைடு 11th or 12th அதில் உள்ளது. அப்புறம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசிக்கெல்லாம் யூஸ் ஆகும்ல, அதுக்காண்டி வாங்கி வச்சுருக்கேன் படிக்கிறதுக்கு. அப்புறம் இது காலேஜில் உள்ள பேப்பர். அப்புறம் இதெல்லாம் எங்கள் தம்பிக்கு எது பார்த்துடுங்க. அங்கே இருந்தால் கரையாந்துன்ற நான் எடுத்து பத்திரமா வச்சுருக்கேன். கேட்டான்னா கொடுக்கணும். இது ஒரு லாக் புக்கு பார்த்துடுங்க. நம்ம உண்டுல லாகு, அதில் உள்ள புக்கு.